நாம் கவனிக்காமல் விடக்கூடிய அல்லது இதுவெல்லாம் என்ன செய்யும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையே எமது வாஸ்து அனுபவம் சொல்கிறது. பார்க்கும் பொழுது வாஸ்துவில குறையாகவே எதுவுமே தெரியாது. ஆனா நாம் வாஸ்து பார்க்க சென்ற இடங்களில ஐயா எல்லாமே சரியா இருக்குது, இருந்த போதிலும் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அல்லது நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்துட்டு நடக்காம போச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மணியினுடைய ஈசான்ய துண்டிப்பு அப்படின்ற ஒரு அமைப்புல வருதுங்க. பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன துண்டிக்கப்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். ஆனா அது மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்தும். குரு பகவானுடைய இடமாகப்பட்டதுனால சுப காரியங்களாகப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு தடை ஏற்படும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வாஸ்துவில அதிநுட்பமான நாம் அன்றாடும் இருக்கக்கூடிய வீடுகளிலேயோ அல்லது புதிய கட்டுமானத்திலேயோ நாம் ரொம்ப கவனிக்கப்படாமல் விடக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது வடகிழக்கு பகுதி துண்டிக்கப்படுவது அல்லது தென்மேற்கு பகுதி துண்டிக்கப்படுவது. இது இரண்டினாலும் பாதிப்பு, அந்த மாதிரியான பாதிப்புகள் அல்லது வாஸ்துக்குறை ஏற்பட்டால் நாம் எவ்வாறு அதை சரி செய்வது, அவ்வாறு பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் எப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதை ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்குறதுக்காக நாம இப்போ போர்டில் பார்க்கலாம். பாருங்க. இப்ப இது ஒரு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதனுடைய மேல் பகுதி வடக்கு பகுதியாக இருக்கும். இதனுடைய இந்த பகுதி கிழக்காகவும் இது மேற்காக, இது அந்த பார்க்கக்கூடிய போர்டினுடைய கீழ்ப்பகுதி தெற்காகவும் இருக்கு. ஒரு வீடாகப்பட்டது வாஸ்துபடியே எல்லாரும் கட்டிட்டாங்க. இப்ப இந்த வரைபடத்தினுடைய அமைப்பில் பாத்தீங்கன்னா இந்த வீடு எல்லாருக்கும் தெரியக்கூடிய தன்மையில தெற்க காலியிடம் குறைவாக விட்டு வடக்க காலியிடம் அதிகமாக விட்டு கட்டியிருப்பாங்க. மேற்க குறைவான காலியிடம் விட்டு கிழக்கு அதிகமான காலியிடம் விட்டு கட்டியிருப்பாங்க. பார்க்கும் பொழுது வாஸ்துவில குறையாகவே எதுவுமே தெரியாது. ஆனா நாம் வாஸ்து பார்க்க சென்ற இடங்களில ஐயா எல்லாமே சரியா இருக்குது, இருந்த போதிலும் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அல்லது நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்துட்டு நடக்காம போச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. அப்ப நாம அது கொஞ்சம் ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது நாம் பொதுவாகவே எங்க வாஸ்து பார்க்க போனாலும் சுத்திலும் இருக்கக்கூடிய காலி இடங்களை எடுப்போம். இந்த காலி இடங்களை எடுக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்து நடக்காம போச்சுன்னா அந்த இடங்கள்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காம்பவுண்ட் இப்ப பாருங்க 4 பகுதி இருக்கு. இந்த 4 பகுதிகள்ல இந்த காம்பவுண்ட் சுவர்ல பில்லர் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த பில்லர் வச்சு கட்டினதுல பாருங்க, இந்த பகுதி மட்டும் பில்லர் இப்படி வந்திருக்கும். பாத்தீங்கன்னா பெருசா தெரியாது, 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 2 இன்ச்சு இருந்தா கூட இதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த மணியினுடைய ஈசான்ய துண்டிப்பு அப்படின்ற ஒரு அமைப்புல வருதுங்க. பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன துண்டிக்கப்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். ஆனா அது மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்தும். ஒரு வாழ்க்கையில அளப்பரிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த வடகிழக்கு பகுதி என்பது அந்த பகுதிக்கு ஆட்படக்கூடிய அல்லது ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடியது குரு பகவானுடைய பகுதி. இந்த குரு பகவானுடைய பகுதி அந்த பகுதிக்கு அங்க பாதிக்கப்பட்டுட்டாலே பரம்பரை வளர்ச்சி முதலில் தடைபடும். நிறைய விஷயங்கள் நடக்கிறது மாதிரி வந்து நடக்காம போயிடும். ஈசான்ய துண்டிப்பு, இறையருள், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இறையருளாகப்பட்டது சரியானபடிக்கு கிடைக்காம இந்த பகுதி மட்டும் மனையில் ஈசான்யம் துண்டிக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில நீங்களே பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும்
இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குதா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தா எப்படி அதை சரி செய்யலாம்? பாதிப்புகளாகப்பட்டது அங்க பரம்பரை வளர்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொருளாதாரம், ஆண்களுடைய வளர்ச்சிகள், அனைத்து விஷயங்களுமே, ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சி அல்லது ஒரு குழந்தை பேரு, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஈசானிய பகுதியில இந்த துண்டிக்கப்பட்ட அமைப்பில் இருந்தால் பாதிப்பு வரும். இது ஒரு பில்லர் அமைப்புல இருந்தாலும் கூட, அதாவது ஒரு சிறிய அந்த எல்லா பில்லரும் இப்படி போட்டு வருவாங்க. வடகிழக்குல இப்படி ஒரு பில்லர் தான் கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் துண்டிக்கப்பட்ட அமைப்பில் இருக்கும். இப்படி இருந்தாலும் கூட அங்கு சுப காரியங்கள், குரு பகவானுடைய இடமாகப்பட்டதுனால சுப காரியங்களாகப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு தடை ஏற்படும். சுப காரியங்களாகட்டும், ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே சுபமாக இருக்கக்கூடியவர்கள தடை ஏற்படுத்தக்கூடியது. அது திருமணமாகட்டும், ஒரு பொருளாதார வளர்ச்சியாகட்டும், அது தொழிலாகட்டும், பரம்பரை வளர்ச்சியாகட்டும், ஒரு குழந்தை பேராகட்டும், இது மாதிரியான ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல சுப காரியங்கள் இந்த ஒரு சிறிய ஒரு மனையில் ஈசான்ய துண்டிப்பு என்ற அமைப்பின் மூலமாக ஏற்படுகிறது. இதை நீங்க என்ன செய்யணும்? இப்ப கட்டிட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்பெல்லாம் நவீனமான கருவிகள் கிடைக்குது. இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க, இது காம்பவுண்ட் சுவர் இப்படி இருக்கும், இதை மட்டும் இது நேர் கட் பண்ணி விட்டு, இதையும் இந்த பகுதியில இப்படி கட் பண்ணி, இதை மட்டும் எல் டைப்ல அந்த கட் பண்ணி வராத அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே சிறப்பா அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதே மாதிரி இந்த பகுதியில ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், இங்க அனைத்து விஷயங்களும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தால், இதையெல்லாம் சேகரிக்கக்கூடிய தன்மையில இந்த ஈசான்ய பகுதியிலும் இதே மாதிரி காம்பவுண்டு சுவற்றில், இது வீடுங்க, இந்த கோடாகப்பட்டது அந்த வீட்டினுடைய எல்லை, அதாவது காம்பவுண்டு சுவற்றில வந்தாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கவனமா கேட்கணும். தவறான ஈசான்யம் என்பது இந்த காம்பவுண்ட் சுவற்றில் வரக்கூடிய பகுதியினுடைய ஈசான்யம். அதே மாதிரி அதனுடைய எதிர்புறமான தென்மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய நைருதி பகுதி, இங்க சுப காரியங்களை கொடுத்தால் அந்த சுப காரியங்கள் தக்க வைக்கக்கூடிய பகுதியில, அல்லது அந்த சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய பகுதியாக இந்த நைருதி என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி, தெற்கு மேற்கு இது சேரக்கூடிய காம்பவுண்டு சுவற்றில இது மாதிரியான ஒரு துண்டிப்பு ஏற்பட்டாலும், இதே மாதிரியாக ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த தென்மேற்கு பகுதி என்றாலே 2 பெயர்கள் உண்டு, கன்னி மூலை, குபேர மூலை. இந்த 2 விஷயத்திலும் இங்கு பாதிப்புகளை கொடுக்கும். பார்த்தா சின்னதாத்தான் இருக்குமுங்க. ஒருவேளை நீங்க 2 அடி 3 அடி கட்டா இருந்தால் கூட அது இது மாதிரியான அமைப்புகளையே கொடுக்கும். அது 1 அடியா இருந்தாலும் சரி, 1 இன்ச்சாக இருந்தாலும் கூட இது மாதிரி இந்த தென்மேற்கில் துண்டிக்கப்பட்டால் அங்கு ஆண் பெண் சேருவது அல்லது ஆண் பெண்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதில் குறைபாடுகள் இருக்கும், அல்லது கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கு கூட இது மாதிரியான சிறிய வாஸ்து குறைகள் நாம் கவனிக்காமல் விடக்கூடிய, அல்லது இதுவெல்லாம் என்ன செய்யும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையே எமது வாஸ்து அனுபவம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் தற்பொழுது வசிக்கக்கூடிய வீட்டிலோ அல்லது இனி மேற்கொண்டு கட்டக்கூடிய வீடுகளிலோ இது மாதிரியான தவறுகள் வராமல் பார்ப்பது சிறப்பு. அவ்வாறு இருந்தால் இதை ஒரு கற்று கொண்டு இதுல அந்த ஈசானி துண்டிக்கப்பட்ட பகுதியை மட்டும் நாம அறுத்து அதை நீக்கி, இந்த பக்கம் எல் டைப்ல இப்படி இருக்கணும். எல் டைப்ல இருந்தா தான் அங்க சிறப்படையும். அப்படி இல்லை, இந்த கன்னி மூலை, குபேர மூலை, கன்னித்தன்மையில பிரச்சனை ஏற்படும், குபேரத்தன்மையில பிரச்சனை ஏற்படும். பொருளாதார விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில இந்த விஷயம் இருக்கும் என்பதனால உங்க வீட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அவசியம் இது மாதிரியான எளிமையான ஒரு வாஸ்து மாற்றத்தின் மூலமாக வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழலாம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அளிப்பது வாஸ்து எஸ் பாலச்சந்திரன், சோமனூர்ல. நன்றி, வணக்கம்.